Hi friends, வணக்கம். இது மன்னை முருகன் டூரிங் டாக்கீஸ். டுடே proudly presents one small story. அதுக்கு பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? மூச்சா. கதைக்கு பேர் துப்பறிகிறார் மூச்சா. This is a sole production by மன்னை முருகன், sole distribution by மன்னை முருகன், sole watcher by மன்னை முருகன். ஓகே, கதைக்கு பேர் என்ன சொன்னேன்? துப்பறிகிறார் மூச்சா. புதுசாக இருக்க பார்க்குறீங்களா? கதையை பாருங்க. இப்போ ஒரு பெரிய டவுன், பிரம்மாண்ட ஊர் அது. அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பேர் சாதாரணமாக சொன்னாலே சின்ன குழந்தைகளுக்கு கூட கையெழுத்து கும்பிடும், ஒரு பயமும் இருக்கும். அவ்வளோ கம்பீரமானவர், 6 அடி உயரம், நல்ல செக்கச்சுவேர் உடம்பு, நல்ல பர்சனாலிட்டி. அதே சமயத்தில் பக்திமான், நல்ல மனிதர், தான தர்மங்களையும் செய்வார், கரெக்டாகவும் இருப்பார். அவர் பேர் என்ன? தர்மலிங்கம். பேரு தர்மலிங்கம். அவருக்கு 2 குழந்தைகள். ஒய்ஃபை விட்டுருங்க, ஒய்ஃப் சேர்ந்தவ தானே. 2 பெண்கள், அதாவது 2 குழந்தைகள். ஒத்த பையன், ஒத்த பேரு பையன்னு பேரு, அதாவது இன்னொருத்தர் வந்து பெண்ணுன்னு பேரு. பெண்ணுன்னு பேருன்னா பெண்ணுன்னு சொல்றேன். ஒத்த மகன், ஒத்தி மகள். மகன் மூத்தவன், மகள் இளையவள். மகனுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம்? மகளுக்கு பேரு தாரா. மகளுக்கு பேரு தாரா. தர்மலிங்கமா தாரா. அவனுக்கு பேரு சொம்புலிங்கம். யார் பேரு? அவன் பையனுக்கு பேரு சொம்புலிங்கம். அது என்னமோ லிங்கம்ங்கிறது அவங்களுடைய பரம்பரை பட்டம் போல இருக்கு. அப்படி தர்மலிங்கம், சொம்புலிங்கம், சாந்தலிங்கம் அப்படி வச்சுவாங்க போல இருக்கு. ஓகே, நமக்கு தேவையில்லை, ரைட். இப்ப இதுல என்ன வேடிக்கைனாக்க, இந்த சொம்புலிங்கம் இருக்கானே, அவனுக்கு எப்பொழுதுமே ஃப்ரீ தாட்ஸ். அவன் வந்து ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட், ரொம்ப இண்டிபெண்டன்ட் டைப். யாரும் டிபெண்ட் பண்ணவே மாட்டான். சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். எதிலையுமே தான் தனியாகவே நின்று எதையும் சாதிக்கும் வல்லமை பெற்றவன். புரிஞ்சுதா? சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சாதுரியம் மிக்கவன், சாமர்த்தியமும் மிக்கவன். அவனுக்கு அப்பாவுடைய கட்டுப்பாடுகள்லாம் அவ்வளவா அப்பையிலேருந்தே பிடிக்காது, சிறு வயசுலேருந்தே பிடிக்காது. அவருக்கு என்னன்னாக்க, 7:30 மணிக்கு காலம்புற டிஃபன்னாக்க 7:30 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டாகணும். 1/2 மணி நேரம் தான் கணக்கு, அதான் கணக்கு, அதுக்கு மேலே கிடையாது. அதே மாதிரி மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாடுனா 12 மணிக்கு சாப்பிட்டு ஆகணும், அது மாற்றப்படாது. அதே மாதிரி நைட்டு 8 மணிக்கு சாப்பிடணும், 8:30 படுத்துடணும். இந்த வாட்ஸ்அப்பு, இந்த டிவி பார்க்கறது, வீடியோ பார்க்கறது ஒன்றும் கிடையாது. அவன் மொபைலை அப்பா கையில் ஒப்படைச்சு படுத்துக்கணும். இந்த மாதிரி அப்பா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சூப்பர் அப்பா இல்லையா? எவன் ஏன் மொபைலை உயிரெடுத்தாலும் எடுத்துக்கோ, மொபைல் எடுத்துக்காதுன்னு சொல்லக்கூடிய காலத்தில் அவர் மொபைல் வாங்கி போடுவார். எவ்வளோ நல்ல ஆள் பாருங்க. ஏன்னால் எந்த அளவுக்கு தன் மகனையும் நேசித்தாரோ அதே அளவுக்கு கம்பெனியையும் நேசித்தார். கம்பெனியில் வேலை செய்ய நேசித்தார். அந்த கம்பெனியுடைய ப்ராப்பர்ட்டி எவ்வளவு வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 1000 கோடி, 3000 பேர் வேலை பார்க்குறாங்க. அது அந்த ஊர்லேயே பிரம்மாண்டமான கம்பெனி. சுற்றி இருக்கிற 25 கிராமங்களில் இருக்கிற அத்தனை பேருக்கு வேலை கொடுத்த தர்மவான் தர்மலிங்கம். சரி, அப்படி என்ன ப்ராடக்ட் அது? மிகவும் உயர்ந்த ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் அது. அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ப்ராடக்ட் அது. வெளிநாட்டிலேருந்து இயந்திரங்கள் உள்ளூர்லேயே தயார் பண்றதுக்கான ஏற்பாடுகளாகவும் பண்ணி அதுலேயும் சாதிச்சு காட்டினவர், தேசபக்தி மிக்கவர். இவ்வளவு நல்ல குணம் இருக்கே, அப்ப ஏன் அவருக்கு ஒரு கட்டுப்பாடுன்னு சொல்றோம்னு கேக்குறீங்களா? அது இயற்கையாகவே ரத்தத்தில் ஊறினது. சில பேர் ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. சில பேர் அப்படிமா, ஆனா விஷமா இருப்பான். இவர் வந்து கத்திர டைப்பு, எதுலையுமே கண்ட்ரோல்டா இருக்கும்னு நினைக்கக்கூடியவர். தப்பு கிடையாது இல்லையா? நல்லபடியா இருக்கணும் குழந்தைகள் நினைக்க தப்பு கிடையாது இல்லையா? அதே மாதிரிதான் கம்பெனி நிர்வாகத்தையும் அப்படி இருந்த. 9:30 மணிக்கு அவருக்கு போய் உட்காரணும்னாக்க 9:29 உட்காந்துருவார். புரிஞ்சுதா? சரி, இவ்வளவு பீடியை போட்டிருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? பையனை அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்பிச்சாரு. ஏன்டா அமெரிக்கான்னு சொல்றீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? சரியா, ஜெர்மனுக்கு அனுப்பிச்சாரியா. ஜெர்மனில் மிஷின்ஸ் ரொம்ப ஃபேமஸ்யா. ஏன் சொல்றேன்னாக்க, ஜெர்மனில் வந்து மிஷின்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அங்க என்ன பண்ணாரு, இதே மாதிரி ஒரு கம்பெனியில செலக்ட் பண்ணி இவனை அங்க படிக்க வச்சு அந்த கம்பெனிலேயே ட்ரைனிங் கொடுத்து நாளைக்கு இங்க இந்தியாவுக்கு வந்தான்னாக்க மிக பிரம்மாண்டமா டெவலப் பண்ண பையன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணாரு. பையன் பக்கா பிரில்லியன்ட். அவன் என்ன பண்றான், தரோ ஆயிட்டான். மிஷினை அவனே பார்ட்டா பிரிச்சு கோக்கறதுக்கும் கத்துனுட்டான், அசம்பிள் பண்ணவும் தெரிஞ்சுட்டான். 2வது அவனே உற்பத்திக்கான மாடலையும் டிராயிங் மேப் போட ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள பையன், பிரம்மான். அது சொம்புலிங்கம் அப்படிங்க வந்து அவன் சொம்புலிங்கன்னு பேருடைய சுயம்புலிங்கம். எதையுமே தன்னாகவே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க சுயம்புலிங்கம் தான். ஆனா சொம்புலிங்கம் பேர் தோணுது. படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு.
எல்லாம் ஓவர். இவன் என்னன்னாக்க அப்பா கிட்ட பேசவே மாட்டான். பேசக்கூடியது யாருன்னாக்க தாரா, தங்கை. அவனுக்கும் அவளுக்கும் 2 வயசு தான் வித்தியாசம். அப்பா என்ன பண்ணார், இவன் தான் வெளிநாட்டில் ஜெர்மன்ல இருக்கான். பொண்ணை என்ன பண்ணார், தன் பக்கத்திலேயே ஒரு இயக்குநராக போட்டுக்கொண்டார். இயக்குநராக போட்டுட்டாலும் அந்த பயத்தோடே இருப்போம். எம்டி கூப்பிடுறாங்கன்னு நடுங்கிட்டே போவோம். அவர் எம்டி கம் சேர்மன் 2 இருந்தார். அவர் பயந்துட்டே போவோம். ஏதாவது சின்ன மிஸ்டேக் அந்த பேப்பரை தூக்கி விட்டு எடுத்துருவார். அந்த அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருந்தது அட்மினிஸ்ட்ரேஷன்ல. பொண்ணுக்கும் பயம், அப்பானாலே. தாராக்கு அப்பான நடுக்கும். அதான் வீட்டிலே எப்படியோ அதே மாதிரி கம்பெனிலையும் நடத்தினார் நிர்வாகத்தை. கம்பெனி சூப்பரா போச்சு. என்னாச்சு, தாரா இருக்கல, அவளுக்கு நல்ல இறக்க குணம், சாந்த குணம், அமைதியான குணம். அந்த எம்டிக்கு யாருமே கிட்ட போக முடியாது. ஏன் காரணம் தெரியுமா, சில பெரிய கம்பெனிகள்ல யாராவது ஒரு பியூன் ஒருத்தன் அவன் தான் எம்டி கிட்டே போய் போக முடியும். ஒரு தண்ணி கொடுக்கறதோ, ஒரு காப்பி கொடுக்கறதோ, ஒரு டீ கொடுக்கறதோ அவன் தான் கொடுப்பான். என்ன, நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. 2வது விசுவாசம் சம்பந்தப்பட்டது. அதுல ஒரு தொழிலாளி இருந்தாப்ல, அவன் தான் ரொம்ப வருஷமா பியூனா இருந்தான். இந்த எம்டிக்கு அப்பா காலத்துல இருந்தவன். அப்ப ஒரு பையன் அவருடைய வருவான். அந்த பையனுக்கு படிக்க தெரியவில்லை. சரி, படிப்பு ஏறல. அவனுக்கு பேரு மணின்னு பேரு. புரிஞ்சா, அவன் பேரு மணின்னு பேரு. அவனுக்கு படிப்பு வரல. அப்ப எம்டி என்ன சொன்னாரு, இவர் எம்டி ஆயிட்டாரு. அப்பா இறந்து இவர் எம்டி ஆகிட்டாரு. யாரு, தர்மலிங்கம். அப்ப தர்மலிங்கம் சொன்னாரு, ஏப்பா உன் மகனை டெய்லி ஐஸ்வர் இல்ல, அவனை இங்கே வேலைக்கு சேர்த்துறியா அப்படின்னாரு. சேர்த்துறேன் ஐயா. ஏன்னா அந்த அவர் தான் இவனுக்கு எம்டிக்கு முழுக்க முழுக்க வேலை செய்யக்கூடியவர். வேற யாரும் எம்டி போக முடியாது. புரிஞ்சா உங்களுக்கு. அப்ப ஒரு ஸ்டேஜ்ல அந்த அப்பா இறந்து போயிட்டார். அப்ப மணியா, அவனுக்கு மணி 18 வயசு மேல ஆயிடுத்து. மெச்சூரிட்டி ஏஜ் ஆயிடுத்து. அவனுக்கு வேலைக்கான அருகதை கிடைத்து விட்டது. ஹெச்ஆர் சொல்ற வேலைக்கு எடுத்துக்கலாங்க அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அவன் தான் எம்டியினுடைய பியூன், கடைநிலை ஊழியர். ஓகே, எம்டி அவன் மட்டும் போக முடியும். தண்ணி கொடுக்கறதுலேருந்து, காப்பி கொடுக்கறதுலேருந்து, டீ கொடுக்கறதுலேருந்து, ஃபைலை இங்கே நாங்கள் கொண்டு வருது, எதாக இருந்தாலும் எம்டி கிட்ட வேற யாரும் போக முடியாது. ஈவன் சீஃப் ஃபைனான்ஸ் மேனேஜர் போக முடியாது. இவன் மட்டும்தான் போக முடியும். எம்டி பர்மிஷன் கொடுத்தா அவங்க போக முடியும். ஆனால் இவன் ஒண்டி போயிட்டு வரலாம். அந்த அளவுக்கு இவனுக்கு ரைட்ஸ் இருந்துன்னா, சுவாதீனம் இருந்துன்னா, விசுவாசமானவன், நேர்மையானவன். ஓகே, அதே மாதிரி தாரா. தாராக்கு இந்த மணியை கேட்டால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறான், சூட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இந்த மணி இருக்கானே, இந்த குடும்பத்தில் 3வது மகன். என்ன, முதல் மகன் உருப்படி இல்லை, சரியா ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணாமல் அந்த அளவுக்கு வேலையில் எந்த வேலையும் ஒழுங்காக நிற்கிறது கிடையாது. பாதி நாளைக்கு வேலைக்கு போவோம், திரும்பி வருவான், வேலைக்கு போவோம், திரும்பி வருவான். அப்படி அப்பாவும் இறந்து போயிட்டாரு, அம்மாவுக்கு வயசாயிட்டு. 2வது பையன் தான் எங்கேயோ ஒரு சைக்கிள் ஒரு கடை வச்சுட்டு அதில் பஞ்சர் ஓட்டுறது அப்படி ஓட்டிட்டு இருந்தான். இவன் தான் மாசம் ஒழுங்கான வருமானம் வரக்கூடிய ஒரு மகன், நல்ல பையன். ஓகே, அப்ப இவனுக்கு என்னாச்சு, இந்த முருகன் இவன் கொடுக்குற சம்பளத்தில் வச்சுதான் அந்த குடும்பம் ஓடிட்டு இருந்தது. சரி, நல்ல பையன், தங்கமான பையன் மணி. ரைட். இப்ப இது என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னாக்க, எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் எம்டி கிட்ட பேப்பர் போகும். எம்டி டைரக்டர் போட்டு அனுப்புவார். அப்ப தாராக்கு கொண்டு இவன் கொடுக்கணும். எம்டி தாரா டைரக்டர் மாத்தி மாத்தி போயிட்டு வர்றோம். அதே மாதிரி தண்ணி எல்லாம் கொடுக்கலாம் சொல்லியாச்சு இல்லையா. ரைட்டு. இந்த பையன் இருக்கானே, யாரு, சொம்புலிங்கம். இந்த சொம்புலிங்கம் என்ன பண்ணுவான், அப்பா கிட்ட பேசவே மாட்டான். வாரம் பேசணும் அப்படிங்கிறது அப்பாவுடைய கட்டளை. எங்க இருந்தாலும் வாரம் பேசணும் அப்படிங்கிறது கட்டளை அவருக்கு. இவன் வாரம் போன்ல பேசுவான். யார்கிட்ட பேசுவோம் தெரியுமா, அம்மா கிட்ட கொஞ்ச நாள் பேசுவான். அம்மாவுக்கு ரொம்ப பேச தெரியாது பாவம் அப்பாவே. அப்ப சிஸ்டர் தாரா தான் பேசுவான். தாராட்ட பேசி எப்படி போயிட்டு இருக்கு, கம்பெனி எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் கேட்டுட்டு, என்ன அப்பா அதே மாதிரிதான் இருக்கார, இன்னும் அப்படியே நிப்பார அப்படிங்கிறத. ஐயோ ஏன்டா நீ சொல்ற, திடீர்னு பயமுறுத்தாரா, கேட்டா கேட்டுட்டு இருப்பாரா அப்படின்னு கேட்டா, உனக்கு தானே பையன், நான் ஜெர்மன்ல இருக்கேன், அங்கேயே வரப்போறாரு அப்படி சிரிப்பான். அவன் ஏன்டா அப்படி கேட்கற அப்படிமாப்ல. இல்ல எனக்கு பரீட்சைலாம் முடிஞ்சு போச்சு, படிப்பெல்லாம் ஓவர், நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் இங்கேயே. அதான் நான் நினைக்கிறேன், இப்ப ஜெர்மன்லயே இருந்துடலாமா, நமக்கு இங்க ஃப்ரீடமா இருந்து பழகிடுது, அங்க அடிமை வழங்க போட்டுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை எனக்கு அப்படிங்கிறத. அவன் சொல்றா, என்னடா அப்படி சொல்ற, ஏய் நீ வரணும்டா, அப்பா அவனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காரா, எதுக்கு அப்படிங்கிறான். உனக்கு கல்யாணம் பண்ண போறான்டா. கல்யாணமா, எனக்கு எது கல்யாணம் இப்ப, ஏன்டா நீ வேற, நான் என்ன இப்ப கல்யாணம் பண்ணி போனேன், எனக்கு நிறைய டைம் இருக்கு அதுக்கெல்லாம். அப்படியா இல்லடா, அப்பா எல்லாரும் குக்கிராமத்திலேருந்து ஒரு பொண்ணை உனக்கு பார்த்து வச்சிருக்காராம், அருக்காணி. குக்கிராமத்தேந்தா அருக்காணியா, ஐயா ஏன் அப்பதான் குடும்பத்துக்கு அடங்கி நடப்பலாம்,
அவ சொன்னதெல்லாம் அப்பா சொன்னதையும் நீ சொன்னதை அவ கேட்டு நடப்பலாம், குடும்பம் ஒழுங்கா போகுமா, இல்லைன்னா பணத்து முறையில் அது எதிராகி டைவர்ஷனை கொண்டு விட்டுருவலாம். அதனால அப்பா அப்படி பார்த்துருக்காரா? அப்பா பார்த்தா நான் பண்ணிட்டுருவேனா, எனக்கு சுய புத்தி கிடையாதா, போ தாரா அப்படின்னு சொல்லிட்டு விசுப்புவான். அப்புறம் கடைசியில் வைக்கிறதே கேட்பான், ஒரு வார்த்தை கேட்பான். சரி, அப்பா சொத்தெல்லாம் ஒழுங்கா வச்சுட்டு இருக்காரா, காவந்து பண்றாரா, ஏதாவது அழிச்சிட்டு இருக்காரா அப்படிங்கிறத அவ கேட்பா. ஏண்டா அப்பா பொண்ணு பார்த்தா பிடிக்கல, அப்பா சொத்து மேல உனக்கு ஆசையா இருக்கோ அப்படின்னு கேட்டுட்டே இருப்பா. புரிஞ்சா உங்களுக்கு? எங்க ஊர் தியேட்டர்ல ஒரு 4 ட்ரிப் போடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சோடா 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 கலர் சோடா கலர் சோடா கலர் கலமிட்டாய், சோடா கலர் கலமிட்டாய் கலமிட்டாய் சோடா கலர் கலர், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்பா கேட்பார், என்னவா பேசலாம், என்ன பேசலாம் அப்படிப்பார். இல்லப்பா அவங்க விசாரிச்சான் நல்லபடியா இருக்கான். எப்பா வரானா இங்க அது சொல்லலப்பா, ஆனா அண்ணனுக்கு வந்து வரத்துக்கான இஷ்டம் இல்லப்பா. இஷ்டம் இல்லையா? அவன் யார் இஷ்டத்துக்கு இஷ்டம் இல்லையான்னு சொல்றதுக்கும், நான் சொன்ன கழுதை வந்தாவன் நீங்க அப்படின்னு அப்பயும் சொல்றாரு. புரிஞ்சா? அப்பயும் கெத்து வச்சிருக்காரு. அவ வந்து மனசுல ஐயோ நினைச்சுக்கிறா, அவனோ இண்டிபெண்ட், இவரோ கண்ட்ரோல்டு பர்சன், எப்படி ஒத்து வரும்னு தெரியாது அப்படி நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்கான். மத்தெல்லாம் அவன் பேசவே இல்லை. இதே மாதிரி வாரம் அவன் பேசுறதே கடைசியா அவன் கேட்பான். என்ன கேட்பான்? சரி அப்பாவுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்பான். அவன் கேட்போம், என்ன எப்ப பார்த்தாலும் நீ வாரம் இதே கேட்டு இருக்கிய, ஒரு வார்த்தை எவ்வளோ சொத்து ஏறும் அப்படிமாப்ல. அப்படி சொல்லப்படாது. ஏன்னால் எனக்கு கணக்கு தெரியும், நீ சொல்லு அப்படிமா. எனக்கு தெரிஞ்ச அப்பா சொத்துலாம் ஒன்றும் இழக்கல, நான் நல்லாண்டா வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத. நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான், ஒரு வார்த்தை சொல்லுவான். புரிஞ்சுதா? சரி, இது என்ன ஆயிடுது, ஒரு ஸ்டேஜில் அவன் என்ன பண்ணான், ஏன் இப்படி கேட்குறான்னு அவனுக்கு யோசனை வந்துட்டே இருந்தது. அப்புறம் திருப்பி என்னாச்சு, அதே மாதிரி அடுத்த வாரம் அவன் கேட்டான். சரி தரா எப்போ கல்யாணம்? யாரு நான் கேட்குறேன், நீ எனக்கு தானே சொல்லிட்டு இருந்த. யார்? அர்க்காணி. ஆமா அர்க்காணி தான். அவன் எங்க இருக்கா, எந்த ஊருக்காரி? எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது. அது தெரியாது அவங்க அப்பா, நீ கேட்கல நீ. ஐயோ அப்பாட்ட பேச முடியுமா? சரி எப்ப கல்யாணம் வச்சிருக்காரு கேட்கறியா, அம்மாட்ட கேட்கறியா? அம்மாக்கே தெரியுமா தெரியாது தெரியல, அப்பா ஜோசியத்தை பேசி நான் காதால கேட்டேன். ஓ ஒட்டு கேட்கிறியா நீ? அதனால காத்துல வந்து காத்துல வந்ததா? சரி எந்த ஊர் தெரியாது, அர்க்காணி தெரியுமா? அர்க்காணின்னு சொன்னாப்ல. அர்க்காணியா? சரி நான் சொல்றேன் உனக்கு, ஏதாவது அப்பா கேட்டாருனாக்க அவன் ஒத்துக்க மாட்டான், அவன் இண்டிபெண்ட், அப்படியே வெளிநாட்டு பொண்ணா கல்யாணம் மஜாவா சுத்துவான்னா சொல்லாத. நான் அடங்கின பையன், அடக்கமானவன், அப்பாவுடைய கம்பெனியை வந்து நான் பார்த்து நிர்வாகம் பண்றதுக்கு தகுதி உள்ளவன் தான், எனக்கு அருக்காலையா இருந்தாலும் பரவாயில்லேன்னு சொன்னதா நீ நெய்ஸா சொல்லிடு அப்பாட்ட அப்படிங்கிறத அப்பா யோசிக்கிறான். ஓ இவ பிளான் வேற மாதிரி போயிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் சரிடா அப்படிங்கிறா. அப்ப கடைசியில் கேட்கலாம், இப்ப என்ன சொத்து எப்படி இருக்கு, இப்ப அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டியில் எப்படி போயிட்டு இருக்கு, டெட் ஈக்விட்டி ரேஷியோல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா. டெட் ஈக்விட்டி ரேஷியோ பத்தி ஏன்டா திடீர்னு நீ கேட்குற? அதெல்லாம் நீ எப்படி கேட்க முடியும்? நான் வந்து எம்டியுடைய சேர்மனுடைய பையன், நான் போய் கல்லமிட்டாய் என்ன விலை வைக்கிறது, பொட்டுக்கலை என்ன விலை வைக்கிறது கேட்டு இருக்க முடியும்? கம்பெனியை பத்தி கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி டர்ன் பண்றோம், அவருடைய மகன், நான் எதை பத்தி கேட்பேன்? அதுதான் கேட்க முடியும், சொல்லு அப்படிங்கிறது. இல்லடா நான் சீஃப் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் கேட்டு சொல்றேன், நீ இந்த மாதிரி கேள்வி எனக்கு புரியலடா எனக்கு அப்படின்னு. என்ன நீ டேரக்டர், நீ இதோட தெரியாம இருக்கே, நீ நான் வந்து பாத்துக்கிறேன், எல்லாம் நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்றோம். ஒரு நாள் எம்டி கம் சேர்மன் உட்காந்துருக்க, தர்மணி உட்காந்துருக்க. அப்ப கூப்பிடுறாரு, மணி அப்படிங்கிறாப்ல. மணி வேணும் சார். சார் இந்த வார் யூ ஆர் டிஸ்மிஸ்ட். சார் 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 நோ, யூ ஆர் டிஸ்மிஸ்ட். நீ மிகப்பெரிய மிஸ்கான்டக்ட் பண்ணிருக்கீங்க சார். மிஸ்கான்டக்ட் சார். ஓ இந்த பார் எதுவும் பேசக்கூடாது, பேசினேன்னா தொலைச்சு விடுவேன், ஜெயிலில் கொண்டு வச்சுருவேன். இந்த பார் ஒன்னேன்னு சொல்லிடுவேன், நீ எழுதி கொடுத்தேன்னா என் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நான் வேலையை ராஜினாமா செய்யணும், எழுதி கொடுத்தேன்னா உனக்கு பென்ஷன்லேருந்து கிராஜுவிட்டிலேருந்து உனக்கு பிஎஃப்ல செட்டில் பண்ணுவேன். இல்லைன்னா ஒரு பைசா இல்லை டிஸ்மிஸ்ல போட்டு உனக்கு கோர்ட் கேஸ் இழுக்க அடிச்சுவேன். என்ன சொல்ற சார்? என்ன சார், என்ன சார் இத்தனை வருஷம் அப்பா என்ன சார், அப்பா அப்பா இந்த வேலை வேண்டாம் எனக்கு, நீ யாரும் நான் தெரிஞ்சுட்டேன்டா, யூ ஆர் ஃப்ராட், சீட், டிஸ்மிஸ், கெட் அவுட் அப்படி சொல்ற. போய் லெட்டர் எழுதி கொண்டா போ, ஒழுங்கு மரியாதை லெட்டர் எழுதி கொண்டா போ அப்படி சொல்ல. என்னடா உட்கார வைக்கிற, யார் ரூம் தெரியுமா அது, போடா அப்படிங்கிறார். பயந்து போயிட்டான். சோடா டீ சோடா டீ சோடா டீ சோடா டீ, கல்ல மிட்டாய் கல்ல மிட்டாய், சோடா டீ ஐஸ்கிரீம், சாப்பிடுங்களா சாப்பிடுங்க. அப்ப தாரா அப்பா ரூமுக்கும் இவளுக்கும் ஒரு கிளாஸ் இருக்கும், அதுல இருந்து பார்க்கலாம் அப்பா என்ன பண்றாரு பார்க்கலாம். இவன் என்ன பண்றா, அப்பா அவனை திட்டதையும் அவன் அழுததையும் ஏதோ சொன்னதையும் பார்த்துட்டாவோ.
அவனை கூப்பிட்டு ஏ இங்கே வா அப்படிங்கிறா. ஏ வா அப்படிங்கிறா. வரா. என்னம்மா என்ன தப்பா சொல்லிட்டா இருக்குமா, நம்ம மிஸ்கா டாக்டருங்கிறா, எனக்கு வாயிலே வார்த்தை வரலம்மா. பேசாம என்ன நடந்துன்னு சொல்லு. இது வேலையை விட்டு தூக்கி டிஸ்மிஸ் பண்ணிட்டேங்கிறார். டிஸ்மிஸா? ஏண்டா என்ன உனக்கு தெரியல, எனக்கு தெரியலம்மா, டிஸ்மிஸ் பண்ணிட்டேங்கிறாரு. மிஸ்ஸு மிஸ்ஸுங்கிற எனக்கு மிஸ்ஸு ஸ்கூல் மிஸ்ஸே பேர் தெரியாது, கான்டாக்டு ஒன்றுமே தெரியாதுப்பா. சரி போ அதாவது என்ன சொல்லிருக்காரு, லெட்டர் எழுதி கொடுத்தா செட்டில்மெண்ட் கிடைக்கும், இல்லைன்னா அவனை ஜெயிலில் வச்சுருவேங்கிறாரு. சரி எழுதி கொடு. அப்பா பற்றி தெரியுமா உனக்கு? தெரியுங்க ஐயா, பற்றி தெரியாதா? சொன்னதுதான். வெட்டு ஒன்று துண்டுடா அப்பா, ஏதாவது காரணம் இருக்கான்னு தெரியாது எனக்கும். நீ என்ன பண்ற, உடனே போய் லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு. சரிப்பா லெட்டர் எழுதி காமிக்கிறியா? போனான், லெட்டர் ராஜினாமா கடிதத்தை எழுதுனான். அவன் டேபிளில் கொண்டு வைக்கிறான். அவன் சொல்கிறா, இப்போ நீ பதட்டத்தில் இருக்க இல்லையா, நீ போ, ஒரு மணி நேரம் கழிச்சு லெட்டர் எடுத்துக்கிறியா? அது லெட்டர் அப்படியே இருக்கட்டும். நான் வந்து இப்போ ஒரு கோர்ட்டுக்கு ஒரு வக்கீல்கிட்ட டாக்குமெண்ட் கையெழுத்து போகிறதுக்காக எங்கள் வக்கீல் வர சொல்லியிருக்காரு. அது வந்து முக்கியமான அஃபிடவிட் கையெழுத்து போட்டாங்க கம்பெனி விஷயமா. நான் போயிட்டு வரேன், வந்து நான் வந்து பார்க்குறேன், நீ லெட்டரை எடுத்து நீ போயிடு, அதுக்குள்ள பரவாயில்ல, நான் அதுக்குள்ள பார்த்துட்டு வச்சுடுறேன்னு எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கன்ட்டான். சரி லெட்டர் எழுதினான். இவனுடைய தோழன் ஒருத்தன், அவன் தோழன் கிடையாது, இவனுக்கு எதிரி. அவன் பேர் குமார்னு பேர், மணி குமார்னு வச்சுக்காமா, குமார்னு பேர். அவன் என்ன பண்ண தெரியுமா, அவனுக்கு இவன் எம்டிக்கிட்டே போகிறானே, டைரக்டர் தாராக்கிட்ட போகிறானே, நமக்கு எம்டிகிட்ட போகிறதுக்கே பவர் இல்லையேங்கிற பொறாம ஜாஸ்தி அவனுக்கு. எப்போ பார்த்தாலும் எம்டி மணி மணி அப்படிதான் கூப்பிடுவார். தாராவும் மணி அப்படிதான் கூப்பிடுவாப்ல. இந்த இவனை குமாரை கூப்பிட மாட்டாப்ல. இவனுக்கு சம கடுப்பு, சம பொறாம அவனுக்கு. அப்ப மிஸ்கான்டக்ட் டிஸ்மிஸ்ட். ஒரு மனிதன் தாழ்ந்தாக்க எவ்வளவு பேர் ஏசுறாங்க பார்த்தீங்களா? ஆனா இவன் ஏன் தாழ்ந்தான், எதனால டிஸ்மிஸ் பண்றாங்க இவனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது கதையினுடைய முடிவுல தான் எனக்கே தெரியும். இப்ப சொல்றதுடைய எனக்கே தெரியாது. சரி அப்படிங்கிறத அவன் அழுதுன்னு எழுதுத்த என்ன எழுத புரிய அப்படிங்கிறான். பேசாம போப்பா அப்படின்னா, நான் எங்க போறேன், நான் இருக்க போறேன், நீ தானப்பா போற, ஒரு நாளைக்கு நீனு போகத்தாப்பா போகணும், அது மேலப்பா, இப்ப நீ சொல்லு, இப்ப நீ தானே போறிய அப்படி கிண்டல் பண்றான். எவ்வளவு கேவலம் பார்த்தீங்களா? அப்ப இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்ப ஒரு அக்கௌண்ட் நாங்கள் வர வந்து, என்னாச்சு மணி உனக்கு அப்படின்னா, ஆயிரத்தி அப்படின்னா, அப்படியா சரி வா அப்படின்ட்டு லெட்டர் அழகாக எழுதி கொடுக்குறேன், தமிழ் எழுதி தரேன், எழுதி கொடுத்து கொண்டு வைப்போ அப்படின்னா. தாரா மேடம் வைக்க சொன்னாங்க. அவங்க வைக்க சொன்னாங்களா? அவங்க டேபிள் வச்சுரு, அவங்க கூட ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கப்பா. நல்ல இலகின மனசு, என்ன காரணம்னு எனக்கே தெரியலப்பா. சரி ஓகே எப்படி சொல்லிட்டாருன்னா நானும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் தாராட்ட வச்சுட்டு போய்டு அப்படின்ட்டு நேராக போகிறான். தாரா உட்காந்துருக்காப்புல, டேபிள் வைக்கலாம். தாரா மேடம் என்ன பண்ணுறாங்க, மணி இங்கே வா அப்படிங்கிறாப்புல. சொல்லுங்க வா அப்படின்னா. லெட்டரை யார் எழுதி விட்டாங்க? அக்கௌண்ட். சரி அவள் சரியாக எழுதி கொடுத்துருப்பேன், நான் பார்த்துட்டு வச்சுட்றேன், நீ ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கிறியா? நான் போனேன், அதுக்குள்ளே நான் அடுத்த ஃபோன்லாம் பேசிட்டு வெளில போன்றேன். சரிம்மா இங்கே வா அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் கையில் பணம் கொடுக்குறேன். வெளில யார்ட்டு சொல்லிக்காது, இது நீ செலவு வச்சோம். ஏன்னா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு உனக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியாது இல்லையா? அப்போ கஷ்டப்பட வேண்டாம் இல்லையா? ஒரு 10 நாள் 15 நாள் வேலை ஆகலாம், வச்சுக்கோ, உனக்கு வேலை எங்கேயும் கிடைக்கும், நல்ல கெட்டியார பையன் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். வச்சுக்கோ அப்ப 10,000 பணத்தை கொடுக்குறான். அவன் எடுத்துட்டு அழுதுட்டு வெளில வந்துடுறான், பேப்பரை படிக்கிறான். சரியா போச்சா? அதுக்கப்புறம் வக்கீலை பார்க்கறதுக்கு அஃபிடவிட் ஹெச்ஆர்எம் மேனேஜரோட வெளில போடுறாங்க. மறுநாளைக்கு காலம்புற அந்த ஊரே அல்லோகலப்படுறது, எங்க பார்த்தாலும் அல்லோகலப்படுறது, எங்க பார்த்தாலும் போஸ்டர். என்ன காரணம் தெரியுமா? தர்மலிங்கம் கொலை செய்யப்பட்டார். மனிதனுடைய வாழ்வு என்னையா வாழ்வு? எவ்வளவு கோடி பணம் இருந்தா என்னையா? ஒரு நாளைக்கு மேல போய்த்தானே ஆகணும். தர்மலிங்கம் கதை முடிந்தது. அப்ப என்னாச்சு? இங்கதான் பிரச்சனை ஏற்படுது. என்ன பிரச்சனை? அப்ப அதே அன்னைக்கு தான் மகன் வந்து வரான். யாரு? பையன் வரான். அவன் பையன் வந்து பையன் வந்தாச்சு, அப்பா இறந்தாச்சு. பையன் வந்து முதல் நாள் நைட்டு பையன் வந்தாச்சு, முதல் நாள் நைட்டு பையன் வந்துட்டான். மறுநாளைக்கு விடிகாலம் அப்பா இறந்து போயாச்சு. ஏன்னா அவன் அப்பாட்ட எப்படி பேசலாம், என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏதோ நடந்திருக்கு, ஏதோ விஷயம் என்னன்னு தெரியாது. தாரா அழுது மூஞ்சிலாம் வீங்கி படுத்து, அம்மா அழுது மூஞ்சிலாம் வீங்கி படுத்து, அவன் அப்படியே உட்காந்துட்டு அப்படி ட்ரிங்க்ஸ் வச்சு அப்படியே உட்காந்துருக்கான், ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம், இப்படியே உட்காந்துருக்கான். அப்புறம் என்னாச்சு? பெரிய மனுஷன் இல்லையா, உலகத்திலேயே மிகப்பெரிய மனிதர்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அவ்வளோ மரியாதையும் கிடைச்சது. அவ்வளோ தொழிலாளர் மாலைன்னா மாலை, ரூம் முழுக்க வீடு முழுக்க மாலை, அலங்காரம். ஒரு மனிதனுக்கு இருக்கிறதையும் இறக்கிறதையும் என்ன மரியாதை, அவன் தான் உண்மையான மனிதன்.
இவர் தர்மலிங்கம் மாமனிதர். அதே மாதிரி தேசப்பற்றுங்கிறதால மிகப்பெரும் தலைவர்கள்லாம் வந்து மாலையை போர்த்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. ரைட்டு. இப்ப என்கொயரி ஆரம்பம். புரியுதா? என்கொயரி ஆரம்பித்த போலீஸ் வந்து பல கோணத்தில் என்கொயரி பண்ணி கடைசியில் யாரை பிடிச்சாங்க? மணியை கைது செய்தார்கள். அப்படிதான் நடக்கணும். ஏன்னால் மணி தான் கடைசியா வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணார். அவன் தான் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்கான். ரெண்டாவது, மணிக்கும் அவருக்கும் தான் அந்த கடைசி பிரச்சனை ஓடி இருக்கு. மூணாவதாக இதில் நடக்க வேண்டிய மணி குடும்பத்தில் மணியை தவிர வேற யாரும் வேலையை பார்க்கல. ஒரு உருப்படி இல்லாத போய் இவன் மொத்தம் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத இவனுக்கு வெறுப்பு வந்து அந்த வெறுப்பின் காரணமாக அவரை இவன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பதிவாகி இவனை கூட்டு ஜெயிலில் வச்சிட்டாங்க. இவன் ஐயோ ஐயோ கத்துறான், அம்மா வயசானவங்க கத்துறாங்க, எல்லாம் அண்ணன் தம்பிலாம் பயந்து நடிக்கிட்டு இருக்கான். ஒன்றும் செய்ய முடியல. தாரா வந்து அப்படியே கண்ணிலே தண்ணி கொட்டுறது. அவளே வந்து என்ன பண்ணுறா, ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இது வந்து கொலைக்கேசப்படுத்துது. ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா இறந்த துக்கத்தை இருக்கிறதால அவளுக்கு எதையும் அவளுக்கு எதையும் சொல்றதுக்கு இல்லை அவளுக்கு. அப்போ போலீஸ் என்கொயரி நடக்கிறது. தாராட்ட வந்து எல்லாம் கேட்குறாங்க. தாரா என்ன சொல்கிறேன், எதுவுமே கேட்காதீங்க சார், என் மனசு ரொம்ப சரியில்லை சார். இந்த ரெக்கார்ட்லாம் இருக்குது, என் ஃபோன் வந்தால் நீங்கள் கேட்பீங்க, ஃபோனை பார்த்துங்க சார், யார்கிட்ட பேசியிருக்கேன் எல்லாம் ரெக்கார்ட்லாம் பாருங்கள் அப்படிங்கிறத அவங்க ஃபோன் ரெக்கார்ட்லாம் பார்க்குறாங்க. ஃபோனில் ரெக்கார்டான கால்லாம் பார்க்குறாங்க. இவன் ஒவ்வொரு வாரமும் இவன் அண்ணன் பேசுகிற கால். யார்? சொம்புலிங்கம். இந்த சொம்புலிங்கம் பேசுகிற கால் அது. அவளை வந்து கடைசியில் என்ன பண்ணுறான், அப்பாவுடைய சொத்து எவ்வளவு, டெட் ஈக்விட்டி அசெட் எவ்வளவு இருக்குது, இந்த வாரம் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் தானே பார்த்துக்கிறேன் தெரியாதா அப்படிலாம் பேசியிருக்கேன் இல்லையா, எல்லாமே வந்திருக்கு. ஏன் அருக்கா நீங்கிறியே, அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், யாராக இருந்தால் எனக்கு என்ன, அப்பா சொல்லிட்டார்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்போ என்ன ஆயிடுத்து, அப்போ அந்த அவர் கேட்குறாங்க, போலீஸ் சிஐடி கேட்குறாரு, ஏம்மா இது வந்து உங்கள் அண்ணனுடைய குரலா? ஆமாம் சார். இப்படியா பேசுவே? ஆமாம் சார். சொத்து மேலே கண்ணுண்டா அவருக்கு? எனக்கு சார் நன்னா தான் சார் பேசிட்டு இருந்தானா, எனக்கு நேற்று வரலையும் அந்த மாதிரி நான் நினைக்கல சார். இப்போ நீங்கள் கேட்டப்பறம் தான் எனக்கு இந்த சந்தேகமே எனக்கு வருது சார். ஆமாம், ஏன் அதே கேட்டான்னு எனக்கே அப்படின்னு மயக்கம் போடுறான். இல்லைம்மா பேச சாரி தள்ளி இருக்காங்க. அப்புறம் இல்லைம்மா, ஏன்னா நாங்கள் என்கொயரி பண்ணுறத பல கோணத்துலேயும் பண்ணணும் இல்லையா, அதுக்காக கேட்குறேன். ஏன்னா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது, ஒரு குற்றவாளி தப்பிக்கப்படக்கூடாது இல்லையா, அதுக்காக கேட்குறேன் சார். நீங்கள் கேளுங்க சார், எதாக இருந்தாலும் கேளுங்க சார். நான் தான் என் மொபைலே கொடுத்துறேன், இந்த ஒரு மொபைல் தான் சார் எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பாவோட கண்டிஷன், ஒருத்தரும் மொபைலை வச்சுக்கக்கூடாது. ஒரு மொபைலும் அஃபிஷியல் யூஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு 7 மணிக்கு மேலே யூஸ் பண்ணாமல் அப்பா கிட்ட ஒப்படைச்சிடணும், அதான் கண்டிஷன். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்டா. என்ன மனிதர் சார், ஐயோ அந்த மாதிரி மனிதர் நான் எழுத்துட்டேன் சார் அப்படின்னு நகராகும். அப்போ சரிங்க, நீங்கள் ரிலாக்ஸ், யூ ப்ளீஸ் ரிலாக்ஸ், நான் உங்கள் அண்ணனை நான் என்கொயரி பண்ணிக்கிறேன், நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்க. சரி சார் அப்படின்னா அண்ணன்ட்ட போய், ஏப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார், நீங்கள் என்னெல்லாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். என் பேர் சொம்புலிங்கம், நான் ஜெர்மனியில் படித்தேன். அப்பா வந்து என்ன இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் என்ன படிக்க வச்சாரு, எம்எஸ் படித்தேன், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இந்த கம்பெனியை எப்படி நிர்வாகம் பண்ணுறதுன்னு அத்துப்படி எனக்கு. இதை போல் பெரிய பெரிய கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ஜின்ஸ்லாம் நான் மிஷின்ஸ்லாம் நானே சேர்த்துருக்கேன், உருவாக்கியிருக்கேன். அதுக்கான பிக்சர் என்கிட்ட இருக்குது, அதுக்கான ட்ராயிங் என்கிட்ட இருக்குது. நானே இங்கே உருவாக்கத்தான பிளானோட வந்தேங்க. அப்படி எப்போ வந்தீங்க? நேற்று நைட்டு வந்தாங்க. அப்பாட்ட பேசுறீங்களா? அப்பாட்ட ஒரு 1/2 மணி நேரம். எங்கே பேசுறீங்க? இல்லை பர்சனலாக பேசுகிறேன். பர்சனலாக ஏன் பேசுறீங்க? இல்லை அப்பாட்ட பேசுகிறதே கிடையாது, எப்போவுமே சிஸ்டர்கிட்டே பேசுவேன், அம்மா ஒரு வார்த்தை பேசுவாங்க, அம்மாவுக்கு பேச தெரியாது. அப்படிங்கிறது வந்தோடனே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், 6-7 வருஷம் கழிச்சு வந்திருக்கோம், அப்பாட்ட பேசாமல் இருக்க வேண்டாமே அப்படிங்கிறத அப்பாவே என்னை பார்த்து கூப்பிட்டாரு. அப்போ தான் நான் அப்பாட்ட போனேன். ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருந்தேன். எதை பற்றி பேசியிருந்தீங்க? கம்பெனி நிர்வாகம், சொத்து சம்மந்தமாக பேசியிருந்தோம், எல்லாமே பேசியிருந்தோம். ஓ அப்படியா? அப்புறம் அப்பா என்ன சொன்னார்? அப்பா சொன்னார் தாராவுடைய திருமணத்தை பற்றி பேசினார். ஓ தாராவுக்கு திருமணம் பற்றி பேசுகிறார்? ஆமாம். உங்கள் திருமணத்தை பேசலையா? இல்லை என் திருமணமும் பேச்சு வந்தது, ஃபஸ்ட்டு தாராவுக்கு பண்ணிவிட்டு எனக்கு பண்ணிடலான்னு சொன்னார். அப்படியா? சரி. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கே நான் வந்து சாரி, அதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியலங்க. ஏன் இருக்க முடியல? இல்லை எனக்கு டைம் வந்து ட்ரிங்க்ஸ் டைம், அதனால் அங்கே இருக்க முடியல. அப்பா வந்து அங்கே இருந்தால் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கஷ்டம், என்னால் விடவும் முடியாது. இந்த சூழ்நிலை அந்த மாதிரி. நான் என்ன பண்ணிட்டேன், நைஸாக கட் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். ஓ சரி ஓகே ரைட், நீங்கள் போய் இருந்துங்க, நான் அப்புறம் எப்போ கூப்பிட்றோமோ அப்போ நீங்கள் வரணும், நாங்கள் வந்து என்கொயரி பண்ணால் நீங்கள் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னா சரிங்க அப்படின்ட்டான். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கங்கே கேமரா செட் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, பெரிய வீடு இல்லையா, அங்கங்கே செட் பண்ணி வச்சிருக்கு. மறுநாளைக்கு வந்து கேமராவை அசஸ் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ இவன் ரூமில் இவன் என்ன பண்ணுறான், அப்பா முக்கியமான டயத்தில் நீ போயிட்டியே, முக்கியமான டயத்தில் நான் என்னெல்லாம் மனசில் வச்சுருந்தேன், இப்படி பண்ணிவிட்டே நீ, நான் என்ன நினச்சேன், என்ன நடந்துருப்பா,
நான் விட்டுருவேனா? நான் சாதாரண ஆளா? இழுத்து பிடிச்சிட மாட்டேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்படி குடிச்சுட்டு இருக்கான், சிரிக்கலாம், பேசலாம். ஏ தாரா, நான் என்ன சும்பு நினைச்சிருக்க? சொம்புலிங்கமா தான், நான் சும்பன் கிடையாது தெரியுமா? நான் சாதாரண ஆளு கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி. அப்படி பேசிட்டு இருக்கான். இது அப்படியே கேமராவில் ஓடி போலீஸ் சிஐடி வாட்ச் பண்ணிருக்காங்க, பார்த்துறாங்க. உடனே அப்ப தாரா காமிக்கிறாங்க. தாரா வந்து பாவி, என்ன அப்பாவி இப்படிதான் பேசலாம்? என்ன அது? கையெல்லாம் ஆட்டலாம், கை காமிக்கலாம். பார்த்தாக்க இன்ஸ்பெக்டர், சிஐடி இன்ஸ்பெக்டர், என் அண்ணனை ஒன்றும் செஞ்சாதீங்க, எனக்காக என் அண்ணனை ஒன்றும் செஞ்சாதீங்க, தயவுசெய்து அப்படியே கேஸை எப்படியாவது அப்படியே சரி பண்ணிட்டுங்க, அமைக்கலாம், செட்டில் பண்ணிட்டுங்க. என்ன அப்பாவே போயாச்சு, அவன் என்ன இழக்கிறதுக்கு விரும்பல அப்படிங்கிறத. மேடம், உங்களுடைய நல்ல மனசுங்கிறதுக்காக நாங்கள் விரும்பியா மேடம்? எதா இருந்தாலும் என்கொயரினா என்கொயரி தான், உண்மைனா உண்மை தான். ஏன்னா உள்ளுக்குள்ள மாட்டிட்டு இருக்கான் இல்லையா? அப்போ அவனுக்கு நான் வழி காமிக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு குற்றவாளியை பிடிச்சாலும் நான் அவனை விட முடியும். அவன் தான் குற்றவாளினா அவனை நான் கேஸ் போடணும் இல்லையா அப்படிங்கிறத. இல்லை, நான் வந்து இதில் எதையும் சொல்ல விரும்பல. என் சொந்த அண்ணன் அதனால எனக்கு ரத்த பாசம், உங்களுக்கு ரத்த பாசம், நான் ஒன்றும் சொல்லலைங்க. நீங்கள் நல்லா ரைட்டு, ஓகே. ஆனால் உங்கள் அண்ணன் நடந்ததை பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா எல்லாம், நீங்கள் பார்த்தீங்களா? அவர் என்னெல்லாம் பேசுகிறாரு? அருக்கானியே வேண்டாம், ஏன்னா பண்ணிப்படான்னு சொன்னவர் எதாக இருந்தாலும் பரவாயில்ல பண்ணிக்கிறவங்களாக வந்தார். சொத்து 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 கேட்டுட்டு இருந்தார். இப்போ வந்து என்ன, நான் சாதாரண ஆளா, நான் சும்பனா, நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொம்புலிங்கம் சும்பலிங்கம் இல்லைன்னு அதையும் கை காமிச்சாரு. அப்படிங்கிறத மேடம், ஏன் மேடம் ஒரு அப்பா வீட்டுக்குள்ள யாருமே கிடையாது, சுற்றி யாருமே இல்லை, யார் இருக்காங்க? பையன் தான் கடைசியில் பேசியிருக்கான். அதுக்கப்புறம் அப்பா படுத்துட்டு இருக்காரு. அம்மா, நீங்கள், உங்கள் அப்பா, நீங்கள் தனி ரூமு. அப்படிங்கிறத எங்கேருந்து யார் வெளிலேருந்து வருவான்? வாசல்லையே வாட்ச்மேன், 2 நாய், கொல்லையில் ஒரு நாய் இருக்குது, பின்னாடி வாசல் ஒரு நாய் இருக்குது, உள் வீட்டுக்குள்ளேயே ஒரு நாய் வச்சுருக்கீங்க. அப்படிங்கிறது யாருங்க வர முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க மேடம். சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுறது, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நீங்கள் கார்னர் பண்ணுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் கார்பராங்க மேடம், இன்னும் எங்களுக்கு 1 வாரம் டைம் இருக்குது, நான் அதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட் கொடுப்பேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் ஒரு வேடிக்கை நடக்குது பாருங்க. சோடா கலர் காஃபி டீ, சோடா கலர் காஃபி டீ, சாப்பிடுங்க. டிட்டன் 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 டிட்டன். யாரா? துப்பரியம் சிங்கம் மூச்சா. அது என்ன மூச்சாங்கிறது? மூ.சா, மூஞ்சூர் சாரங்கன். ஏன்னா மூஞ்சூர் மாதிரி இருக்கும். ஆனால் அவனை வந்து எலின்னு சுண்டலி மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பான். சுண்டலின்னு சொல்லப்படாது இல்லையா? அவன் விநாயகர் பக்தர், அதனால மூஞ்சூர்னே பேர் வச்சிட்டாங்க அவனுக்கு. மூஞ்சூர் சாரங்கன். அவன் டிடெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவன், ப்ரைவேட் ஏஜென்சி. அவன் என்ன பண்ணுறான்? ஆஃபீஸுக்கு வரான். வந்தோடனே தாராதான் எம்டி சேர் அப்படியே மாலை போட்டு வச்சிருக்கு, அப்பா பக்கத்தில் ஃபோட்டோ வச்சிருக்காள் தான். இவன் டேரக்டர் ரூம்ல உட்காந்துருக்கா. என்ன ஒர்க் பண்ணுறாங்க பாவம், அவளுக்கு ஒன்றும் செய்யறதுக்கான வாய்ப்பே தெரியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன். அப்போ என்ன நடக்கிறதுனா, அங்கேருந்து மூச்சா வரா. டெட்டன் 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 டெட்டன். ஆஃபீஸில் ஒவ்வொருத்தரையும் என்கொயரி பண்ணுறான், தரோ என்கொயரி. அப்போ தான் தாரா கேட்குறா, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, நீங்கள் ஆளுக்கால் என்கொயரி பண்ணாக்கா நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத காமிச்சாக்க அவன் இன்டர்நேஷனல் சிஐடி, ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னால் அவன் மிகப்பெரிய, உலகத்தில் மிகப்பெரிய கம்பெனிஸ், ரொம்ப சென்சிட்டிவ் டிபார்ட்மெண்ட் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியாக இருக்கு இல்லையா, அவங்க அதுவும் 1000 கோடி 2000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற முதலாளிகள்லாம் கொல்லப்பட்டார்கள் என்றால் அதுக்கு இன்டர்போல் மூலமாக வெளிநாட்டு சதி இருக்கா, அது மாதிரி பல பேருக்கு ஆபத்து இந்தியாவில் உருவாயிடுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்காகவும் அது தடுக்கிறதுக்காகவுமே ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அதுபடி அவன் வந்திருக்கான். ஒன்றும் செய்ய முடியாது. காமிச்சோன்னா ஓகே யூ கேரி ஆன் அப்படின்ட்டு ஆகும். ஏன்னா அவளால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ தரோவா என்கொயரி. அப்போ கம்பெனி அக்கௌண்ட்டை பிடி கூப்பிட்றாப்புல. அக்கௌண்ட்டை கூப்பிட்டு கேட்கலாம், எங்கள் கம்பெனியில் என்ன பிரச்சனை, இப்போ என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத அக்கௌண்ட் உண்மையை சொல்லிடுறாரு. அக்கௌண்ட் சொல்கிறாரு, சார் அதாவது எங்கள் கம்பெனி நல்லா போயிட்டு இருந்தது, நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எம்டிக்கு என்ன சொன்னார், நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணலாம், பேங்க் லோன் அப்படின்னு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பப்ளிக்லேருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டோம்னாக்க பப்ளிக்குக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம வட்டி கொடுக்கலாம், அல்லது ஷேர் ஹோல்டர் ஷேர் தான்னாக்க அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கலாம். அதில் பப்ளிக்கு நம்ம சுற்றி இருக்க நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ பணக்காரங்களாம் லேண்ட்லாண்ட்ஸாக இருக்காங்க, நிறைய பேர் இங்கே கொண்டுடலாம் கம்பெனிக்கு. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தயார் பண்ணுங்கள்.
அதுக்கு வந்து கம்பெனியில் வந்து டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் வாங்கிப்போம். அந்த கம்பெனி அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கிப்போம். பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பப்ளிக் ஷேர் எக்ஸ்ட்ரா நம்மகிட்ட இருக்கு இல்லையா, பேலன்ஸ் பண்ண இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் வெளியில் விடுவோம். அப்போ பப்ளிக்கில் ஷேர் வாங்கிக்கிறாங்க, நமக்கு பணம் கிடைக்கும். ரெண்டாவது ஃபிக்ஸட் டெபாசிட் கால் ஃபார் பண்ணுவோம், அதுலேயும் பப்ளிக் ஃபண்ட்ஸ் வந்துனாக்க நமக்கு பணம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ என் பையனும் வந்துட்டானாக்க நமக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்காக நாங்கள் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஓ, இப்போ எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட இருக்கு, அதுக்கு ஃபண்ட்ஸ் வேண்டியிருக்கு, பப்ளிக்டேருந்து வசூல் பண்ணுறதுக்காக ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் பை வே ஆஃப் ஷேர். ஓகே, அதுக்காக நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஓகே, இது எல்லாருக்கும் தெரியுமா? ஹைலி கான்ஃபிடென்ஷியல். ஓ, அப்போ யாருக்கு மட்டும் தெரியாது? இது எம்டிக்கு தெரியும் நினைக்கிறேன். எம்டி தான் தெரியும் நினைக்கிறேன். எம்டிக்கு தெரியும், எனக்கு தெரியும், தாரா மேடத்துக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் சான்ஸ் ரைட்டா. ஓகே, அவங்க டேரக்டர், அவங்க தெரிஞ்சு ஆகணும். ஆமாம் தெரியும், வேறு யாரும் தெரியாது, வேறு யாருக்குமே தெரியாது. ஓகே ஓகே ஓகே, புரியுது. சரி அப்படிங்கிறத அப்போ இவன் என்ன பண்ணுறான், கடைசியில் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அந்த பியூன் குமார் இருக்கானே அவனை பார்க்குறான். என்னப்பா நீ தான் குமாரா? சார் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எங்கே இருக்கேன்னு தெரியும், எனக்கு கேழ்த்தரில் இருக்காதானே தெரியும், அப்பா வடிவேலு தெரியும், அண்ணன் கூட இருக்கார்ல முஸ்தபாமிங்க, ஆனால் முத்தப்பன்னு பேர் தெரியும் எனக்கு. சார் இல்லை சார் தெரியும்ப்பா, ஒரு ரேகையே என்ன ஓடுறதுன்னு தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரியும் எனக்கு. அப்புறம் வரேன் உனக்கு விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு. சார் நான் ஒன்றும் பண்ணல சார், சார் அப்படின்னா அமைதி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாப்புல போய் தாரா மேடம் இருக்காங்க இல்லையா, அந்த ரூமுக்கு போகிறாப்புல. அவங்க சார் வாங்க சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை மேடம் நீங்கள் உட்காருங்க. அவன் உட்காந்துக்கலாம். அப்படியே பெல் அடிக்கிறாப்புல. குமாரனா சார் காஃபி சார், யூ நீட் காஃபி ஆர் கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா, நத்திங் மேடம், ஐ நீட் ஒன்லி ஹெல்ப். என்ன சொல்லுங்கள் சார், கோஆப்ரேஷன் டெஃபினெட்லி அப்படின்னு. அப்போ கேட்குறாங்க, கம்பெனி போயிட்டு இருக்கு எல்லாம் கேட்டுட்டு, நீங்கள் வந்து யாரை சஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எனக்கு சஸ்பிஷன் எனக்கு தெரியல, நான் யாரையுமே பண்ணலை. ஆனால் சிஐடியில் வந்து இந்த நம்ம இங்கே இருக்கிற சிஐடி சுற்றி பார்த்து அவங்க விசாரிச்சு பண்ணுறதுல எங்கள் அண்ணன் பேரில் தான் அவங்களுக்கு டவுட் இருக்கு. உங்கள் அண்ணன் பேரில் டவுட் இருக்கா? ஏன் இருக்கு? அப்போ மொபைலை கொடுத்து காமிச்சிடுறாங்க. மொபைலில் காமிச்சு என்ன மொபைலில் இல்லை ரெக்கார்டில் அதுதான் அவங்க பார்த்துருக்காங்க. ஓ அப்படியா, அவங்களுக்கு எப்படி இது கிடச்சிது? இல்லை அவங்க எனக்கு என்கொயரி பண்ணுறது நானே கொடுத்துட்டேன், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, இதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி இதே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ பார்த்தாக்கா ரெக்கார்டில் எல்லாம் வந்துருக்கு, ரெக்கார்டு ஓடிட்டு இருக்கு. அப்போ ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே அதே தான். சொத்து எவ்வளவு, டெட் ஈக்விட்டி அசெட் எவ்வளவு, அப்பா ஏதாவது டெவலப் பண்ணிருக்காரா, குறையாம இருக்கா சொத்து, நான் வரேன், நான் யாரு, சொம்பன் இல்லை, நான் வந்து சொம்பு லிங்கம் அப்படி கையெல்லாம் காமிச்சிருக்காங்க. எல்லாம் பார்த்துடுறேன். அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு பண்ணுறது, அவங்க எல்லாத்தையும் காமிச்சிடுறாங்க, இந்த வீடியோ எல்லாத்தையும் காமிச்சிடுறாங்க. ஓ அப்படியா, அப்போ நீங்கள் பர்சனலாக கேட்குறேன் மேடம், ஏன்னா இது இன்டர்போல் விவகாரம், ஏன்னா மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படிங்கிற ஆங்கிள் நாங்கள் பார்க்குறோம். கம்பெனி இந்தியாவில் பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு ஆபத்து வரப்படாது இல்லையா, அதுக்காக கேட்குறோம். யூ சஸ்பெக்ட் எனி ஒன் அப்படின்னு பர்சனலாக கேட்குறேன் அப்படின்ட்டு. சார் சஸ்பெக்ட் நான் பண்ணுறேன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன் மேடம், ஏன் நீங்கள் சொல்லக்கூடாது? நீங்கள் சொல்லலாம் இல்லையா? அன்றைக்கி வீட்டில் நீங்கள் இருந்திருக்கீங்க, உங்கள் பிரதர் இருந்திருக்காரு, உங்கள் அப்பா இருந்திருக்காரு, உங்கள் அம்மா இருந்திருக்காங்க, வாசலில் வாட்ச்மேன், நாய்கள்லாம் இருந்திருக்கு. அப்படிங்கிறது நீங்கள் ஏன் உங்களுக்கு ஐடியா தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் தூங்க போயிட்டேன் சுருக்க, அண்ணன் தான் ஃப்ளைட்டில் வந்துக்கிறதே கூட எனக்கு தெரியாது. அப்புறம் அண்ணன் தான் அப்பாட்ட கடைசியில் பேசி படுத்துட்டு இருக்காப்புல, அதுதான் எனக்கு தெரியும். அண்ணனும் வாக்குமூலம் கொடுத்ததும் போலீஸ்காரங்க சிஐடி சொன்னார். ஆனால் எனக்கு சஸ்பிஷன்னு சொன்னால் அது மகா பாவமாக போயிடும் சார் அப்படி அழறா. ஏன் மேடம் அழறீங்க? அப்பா போயாச்சு, இனிமேல் என்ன எனக்கு அப்படி சொல்லாதீங்க மேடம். குற்றாளி தப்பு வரப்படாது, அது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. சொல்லுங்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க மேடம். இல்லை சார், நான் சொல்லத்துக்கு விருப்பப்படல சார். அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்கிறீங்க, அப்போ தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. சார் என்ன சார் போட்டு இப்படி வாங்குறீங்க என்ன மேடம்? அப்படின்னா உங்களுக்கு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது, நான் வாங்குறேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு விற்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஐயோ அப்படிலாம் இல்லை சார். சார் நீங்கள் இன்டர்போலுங்கிறதால என்கொயரியில் பயங்கரமாக பண்ணுறீங்க சார். சார் நான் வந்து எங்கள் அண்ணனையே மாட்டி விட்டுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார். அப்படிலாம் அண்ணனை மாட்டி விடக்கூடாது சார், பாவம் சார் அவன். ஓ அப்போ அண்ணனை மாட்டி விடக்கூடாது, பாவம்னு தான் சொல்கிறீங்க ஒழிய, ஆனால் அவன் குற்றம் செய்யறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்கிறத உங்கள் உள் மனசு ஒத்துக்கிறது. இல்லை மேடம் அப்படிங்கிற சார், அப்படிலாம் நான் அப்படி சார் சொல்ல முடியும் சார், அப்படிலாம் நான் சொல்லக்கூடாது சார், சொந்த சகோதரன் சார். அப்போ சொந்த சகோதரன்னே சொல்கிறீங்களே வழிய அவன் குற்றம் செய்யலைன்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே,
அப்படின்னு. அப்படி இல்லை சார், நான் சொல்லலை சார், இந்த சேடி தான் சார் காரணம் பண்ணி என்கிட்ட காமிச்சிட்டே இருக்காங்க சார். அதனால தான் சார் நீங்கள் அதே லெவலில் இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுமேனு சொல்லிட்டேன் சார். ஓஹோ, எங்களுக்கு கோஆப்ரேஷன் இப்படி கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம் மேடம். நான் போயிட்டு வரேன், நான் எப்போனாலும் வரேன், ஹெல்ப் பண்ணுங்க. நிச்சயமா, டெஃபரெண்டாக பெறோம். அப்போ நேராக போகிறான். நேராக போய் அந்த மணி வீட்டுக்கு யாரு? மூச்சா எங்க போறார்? பாச்சா அப்படி மூச்சா அப்படி போறார். டிட்டன் 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 போறாப்ல. வீட்டுல நான் தான் மூச்சா என்னங்க ஒன்றும் பேசாதீங்க, நான் வந்து இன்டர்நேஷனல் துப்புரியும் சிங்கம். ஓ, இன்டர்நேஷனல் துப்புரியும் சிங்கமா? சொல்லுங்க சார். மிஸ்டர், நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. மணி யாரு? கடைசி தம்பி. அப்படி யார் சொல்றான்? மூத்தவன் சொல்றான். நீ என்ன பண்ற? சுத்தின்னு இருக்கியா? ஊரை சுத்தின்னு இருக்கியா? சரி, இவன் அர்த்தம் யாரு? தம்பி, அடுத்த தம்பி. அவன் என்ன பண்றான்? சைக்கிள் கடையா? இப்ப எல்லாம் அவன் கார் ஓட்டிட்டு இன்னும் சைக்கிள் வச்சு உட்காந்துருக்கான். அதான் அவனுக்கு தெரியும். சரி போ. அப்ப இந்த குடும்பத்துக்கு சாப்பாடு யாரு? தம்பி மணிதான். மணி எங்க இருக்கான்? கம்ப்யூட்டர் 1 2 3. நீ ஏன்டா என்ற? அவன் தான் என்றான். அவன் நீ என்ற? இல்லை சரி, அவன் சம்பளம் தான் அவங்க சாப்பாட்டுக்கு, அவன் சம்பளம் தான் சாப்பாட்டுக்கு. சரி, இப்போ வழிக்கு சாப்பாடு இப்போ என்ன பண்ணுறீங்க? கடைசியில் அவங்க பாவம் அந்த எம்டிட்ட மகன் தாரா ரொம்ப நல்லவங்க, பாவம் 10,000 ரூபா பணம் கொடுத்து போயிட்டு வாடா. அப்பாட்ட சொன்னால் எதுவும் நடக்காது, சொன்னது அப்பா நீ தான் வந்து எதுவும் செய்ய முடியாது, அவரை திருத்த முடியாது, அவர் மாற்றவே மாட்டேங்கிறார், சொல்ல மாற்றிக்க மாட்டார், 10,000 வச்சுக்கோ, வேலை கிடைக்கிற வரையும் செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுத்தாங்க. அதனால தான் வச்சு சாப்பாடு ஓட்டிகிட்டு இருக்கோம். ஏண்டா அழறீங்க? ஆம்பளை கெத்தா இருக்கா, ஏண்டா அழறீங்க? ஏண்டா மணிக்கு ட்ரிங்க்ஸ் உண்டாடா? தம்மு உண்டா? பொம்பளை கிடையாது. கல்யாணம் எடுத்த பார்த்துட்டு இருக்கோம். யாரை பார்த்துட்டு இருக்கீங்க? அத்தம்மாவை பார்த்துருக்கீங்களா? சரி, அவனுக்கு வேற ஏதாவது தொடர்புகள் உண்டா? ஒன்றும் கிடையாதுங்க. ஒன்றும் எனக்கு கூட உண்டுங்க, அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. உனக்கு உண்டா? எங்கடா இருக்கு? இல்லை அது வேண்டாங்க, அதெல்லாம் சமாச்சாரம், சின்ன சமாச்சாரம். சரி வேணாம் விடு. அவனுக்கெல்லாம் கிடையாது, எந்த பழக்கமும் கிடையாது. அம்மா தம்பி, என் பையன் மாதிரி இருக்க தம்பி, அவனுக்கு எந்த பழக்கமுமே கிடையாது தம்பி. என்ன தம்பி உலகம் இப்படி கெட்டு போச்சு, நல்லவங்கெல்லாம் அப்படி ஆயிட்டாங்க தம்பி. என்ன தம்பி உலக கடவுளுக்கு கண்ணு இல்லையா தம்பி? அப்படின்னு யார் சொன்னா? கடவுளுக்கு கண்ணு இல்லை, காது கேட்கலன்னு யாருமா உங்களுக்கு சொன்னது? யார் சொன்னது? நீங்க உங்க வீட்டு சாமிக்கு கண்ணு இல்லாம இருக்கலாம், காது கேட்காம இருக்கலாம். நாங்க கும்பிட்ற சாமிக்கு கண்ணு உண்டு, காது கேட்கும். தெரியுமா உனக்கு? என்ன சொல்றீங்க? கவலைப்படாதீங்கம்மா, என்ன நடக்கிறது பாருங்க. உங்க மகன் தான் குற்றான்னா கம்பி எண்ணித்தான் ஆகணும், தப்ப முடியாது. யாரா இருந்தா என்ன? கொலைங்கிறது சும்மாவா? உங்களுக்கு லேசா பிளேடால கேட்டுமா? ஐயோ, அப்ப எத்தனை குத்து வாங்கியிருக்காரு அவரு? என்னங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அவன் போயிடுறான். அப்புறம் அங்கேருந்து ஆஃபீஸில் எல்லா என்கொயரி முடிஞ்சுது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கங்கே சில விஷயங்களை விசாரிக்கிறான். அப்போ தான் திருப்பி மணி வீட்டுக்கே வரான். மணி வீட்டுக்கே வந்து மணி வீட்டில் இருந்து சொன்னான், அவன் பர்மிஷன் வாங்கிக்கிறான். பர்மிஷன் வாங்கி அவனுடைய கடைசியில் அவனுடைய பேப்பர்ஸ்லாம் எங்கே இருக்குது, அவனுடைய மணியை போய் பார்க்குறான். மணியை சிறையில் போய் பார்த்துட்டு அவன்கிட்டையும் பேசிட்டு அவனுடைய பேப்பர்ஸ்லாம் அவன் வச்சிருக்கான், பையில வச்சிருக்கான் இல்லையா, அந்த பேப்பரை எடுக்கிறதுக்காக தான் திருப்பி வராப்பல. யாரு? மூச்சா மூஞ்சோர் சாரங்கன் வரார். டடன் டென் டடன் வரத்த. அப்போ அந்த அம்மா திருப்பி என்னங்க அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் பேண்ட் எங்கே இருக்கு அவன் காமிக்கிறாங்க. துவக்கவே இல்லையா இன்னும், அப்படியே கிடக்குங்க. போலீஸ்காரர் சொன்னார் எதையும் செய்யப்படாது, அப்படியே வச்சுக்கணுங்க. ஓ, கொலக்கேஸ் இல்லையா? சரி. அப்போ தான் பையில் பார்க்குறான், ஒரு பேப்பர் இருக்கு. அதில் தான் ஏன் மாட்டினான் மணி. அது என்ன போட்டுருக்கு தெரியுமா? இந்த கம்பெனி ப்ராஸ்பெக்டஸ் விட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் கேன்வாஸ் பண்ண போகிற ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட்டு அந்த பேப்பரில் இருக்கு. அந்த பேப்பர் தான் இவன் பைக்கு வந்திருக்கு. இது எம்டிக்கு பிடிக்கல. அப்போ மிஸ்கான்டக்ட் இல்லையா? ஒரு கம்பெனியுடைய சீக்ரெட், ஹைலி சீக்ரெட், இது எம்டிக்கு தெரியும், டைரக்டருக்கு தெரியும், அக்கௌண்டன்ட்டுக்கு தெரியும். அப்படிங்கிறது எப்படி இவனுக்கு வந்தது? தப்பு இல்லையா அது? அப்போ வந்ததுனால் அப்போ என்ன காரணம்? அப்போ இவன் மிஸ்கான்டக்ட், இவன் வேற கம்பெனிக்கு இதை கொடுக்கலாம். இவனுடைய போட்டி கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு இவன் அனுப்பலாம். அப்படிங்கிறத அவங்க உஷாராயிடுவான் இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் பண்ணி டெவலப் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. டெவலப் பண்ண தப்பு கிடையாது, ஆனால் வேற மாதிரி போட்டிகளில் தப்பான லெவலில் போயிடும். அது இப்போ கொலைக்கே வந்து நிற்கிறது இல்லையா? இப்போ அந்த மாதிரி நடக்க சான்ஸ் இருக்கு இல்லையா? அதனால அப்போ தான் அந்த பேப்பர் பார்த்தோன்னா அவனுக்கு ஓ புரிஞ்சுது அப்படிங்கிறான். என்ன காரணம்?
மணிகிட்ட எல்லாம் கேட்டுனா மணி சொன்னால் அந்த மாதிரி பேப்பர் இருக்குது அப்படி பை சொல்லிட்டான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. பேப்பரை பார்த்துட்டான். பேப்பர் பார்த்தோன்னே அம்மாட்ட சொல்கிறான், அம்மா நான் வரேம்மா அப்படின்னா. பெரிய மனுஷன் நீங்கள் காப்பாற்றணும், கடவுளாக காப்பாற்றணும், என்ன வேண்டிக்காத. உங்கள் வீட்டில் யார் சாமி இருக்கு? முருகனை சாமி இருக்காரா? ஊஜோ தேய்ச்சி கும்பிடு, போ கும்பிடு, என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா. அழாதே எப்போ பார்த்தாலும் போ அப்படிங்க. பாடுறா நேர போகிறான். இப்போ கிளைமேக்ஸ் கொண்டு வரணும் இல்லையா? எனக்கு கதை ரொம்ப ஓடிடுது, உங்களுக்கு அலுப்பாயிடும். ஒரு டீ போடுறீங்களா? காப்பி டீ காப்பி டீ காப்பி டீ காப்பி டீ சோடா சோடா கலர் சோடா கலர் வின்சென்ட் சோடா காலிவால் சோடா கலர் 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 சாப்பிடுங்க. மறுநாள் கிளம்புறேன். எங்கள் ஆஃபீஸ்க்கு போகல, எங்கள் ஆஃபீஸ்க்கு எம்டி ஆஃபீஸ்க்கு போகல. மூச்சா 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 மூஞ்சூர் சாரங்கன் போறார். அப்படி போறார் எல்லாரும் நிற்கிறாங்க, நிற்கிறாங்க. வந்துடுறாங்க. நேராக போயிட்டு நேராக டேரக்டர் யார் தாரா ரூம் போயிட்டாப்ல. மேடம் நோ ப்ராப்ளம், ஐ ஃபவுண்ட் அவுட். இஸ் இட்? எங்கள் சிடியை இன்னும் முடியலன்னு சொன்னார், நீங்கள் ஃபவுண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. எஸ் மேடம், வித் ஆல் யுவர் ஹெல்ப், நோ ப்ராப்ளம், வி ஃபவுண்ட் அவுட், டோன்ட் வரி அப்படின்னு. யார் அப்பா பண்ணணும் சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிறத. எஸ் யூ ஆர் ஸ்டாண்ட் அப் அப்படின்னா. ஸ்டாண்ட் அப் தொலைச்சு ஏந்திரு அப்படின்னா. தரா என்னங்க அப்படின்னா. ஏந்திரு அப்படின்னா. கையில் வழங்க போடுறான். என்னங்க அப்படின்னா. அக்கௌண்ட் எல்லாம் ஓடி வராங்க. சார் என்ன சார் நீங்கள்? நான் இன்டர்நேஷனல் போலீஸ், எதுவும் பேசக்கூடாது. நான் இன்டர்நேஷனல் சிஐடி, எனக்கு எந்த பவர் இருக்குங்கிற உனக்கு தெரியும், எதுவும் பேசக்கூடாது. தாரா மேடம் ரொம்ப நல்லவங்களாச்சே. யார் நல்லவன் யாருன்னு எங்களுக்கு தெரியுண்டா, நீ யாரா சொல்கிறது அப்படிங்கப்பறம் தாராவை அழைச்சின்னு போய் சொன்னதுக்கப்புறம் தான் அவன் கேட்குறான், ஏம்மா உங்கள் அண்ணனையே நீ காமிச்சு கொடுத்த, அப்பயே நான் உன் மேலே சந்தேகம் இருந்தது. அந்த ரெக்கார்ட்லாம் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீ எல்லாத்தையும் என்கிட்ட போட்டு விடுற மாதிரி போட்டு கொடுத்த, அது கூட நீ தப்பிக்கிறதுக்காக இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நேற்றுக்கு உங்கள் அண்ணன்ட்ட நான் போய் பேசுகிறேம்மா. உங்கள் அண்ணா அழுக என்ன தெரியுமா? கை காமிச்சா எதுக்குன்னாக்க, அப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இந்த கம்பெனி நான் பார்த்துக்கிறேன்ப்பா, எனக்கு கெப்பாசிட்டி இருக்குப்பா, என் திறமை உனக்கு தெரியாதுப்பா, நான் காமிக்கிறேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கான். ரெண்டாவது, அவன் சொத்து சொத்து சொத்துன்னு நீ கேட்டதுக்குனாக்க, அவன் படித்த ஃபைனான்ஸ், அதில் அவனுக்கு சப்ஜெக்ட் ஃபைனான்ஸ். ஏன்னால் வெறும்னா ஒரு கம்பெனியில் இருக்கிறவன் வந்து டெக்னிக்கலாகவே பார்த்துட்டே வந்தானாக்க ஃபைனான்ஸை கோட்டை விட்டா கம்பெனி மூடிடுவாங்கம்மா. அதனால் அதையும் அவன் கற்றுன்னு இருக்கான். ஹீ இஸ் a வெரி பிரில்லியன்ட் பர்சன். அவன் கற்றுன்னு இருக்கிறதே அப்பா எந்த அளவுக்கு கம்பெனியை ஓட்டுறார் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவன் ஒவ்வொருத்தருக்கும் ஃபண்ட்ஸ் பற்றி கேட்டுட்டே இருந்திருக்கான். அந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ அவன் கேட்டதுக்கு காரணமே அங்கே இருக்கிற ஆடிட்டர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ரேஷியோ இருந்ததுன்னா கம்பெனி சூப்பராக போகுதுன்னு அர்த்தம். இது மாதிரி மாறித்ததாக்க கம்பெனி லாஸில் போகுது, நிறைய கடன் வாங்கியிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னதுக்காக தான் உங்களை கேட்டிருக்கான். அதுக்கு அந்த ஆடிட்டருடைய பேப்பர் என்கிட்ட இருக்குது, இதப்பா நான் எல்லாம் வாங்கியிருக்கேன். உங்கள் அண்ணன் வந்து ஒவ்வொன்றையும் பாயிண்டாக ரைஸ் பண்ணியிருக்கான். ஏன்னால் அவனுக்கு என்னென்ன கம்பெனியை டெவலப் பண்ணணும், அப்பாவுடைய கம்பெனிக்கு டெவலப் பண்ணி அப்பாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், அப்பாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சான். அதே சமயத்தில் ஒன்று அவன் வெறுக்கவே கிடையாது. நீ இயக்குனராக இருக்கிறதே அவன் விரும்பினான். அவனும் ஒரு இயக்குனராக இருக்கிறதா ஆசைப்பட்டான். அவனுக்கு எம்டி ஆகணும் ஆசை இல்லை, ஆனால் கம்பெனியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சான். அதுக்காக தான் அவன் கேட்டான். நீ அருக்கானே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு பேராசை சொத்துக்காக தான் எதாவது பண்ணிப்பேன் நீ கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னான்னு நீ சொன்ன இல்லையா? அவன் எதுக்காக சொன்னான்னா, அவன் அப்பாவை பற்றி அவனுக்கு தெரியும். அவர் வந்து கடினமான இதயம் மாதிரி கத்துவார், வழியே உள்ளுக்குள்ளே பஞ்சு மாதிரி இதயம் படைத்தவர், அவ்வளவு ஈரம் உள்ளவர். அதனால் அவருக்கு வந்து எந்த விதமான கபடமும் கிடையாது. உண்மையை சொன்னா அவர் ஒத்துக்கக்கூடியவர் தான். அதில் தான் முதல்ல அவர்கிட்ட ஒத்துக்கிற மாதிரி ஒத்துட்டு அதுக்கப்புறம் தன் நிலைமையை சொன்னா அவர் ஏற்றுப்பார் அப்படிங்கிற அப்படியே கணிப்பு. அதுக்காக தான் அவங்ககிட்ட இதுக்கு பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் அவன் சொல்லியிருக்கான் அவன். சரி, இப்போ இன்னொரு விஷயம், நீ என்ன பண்ணியிருக்க? இதில் தான் நீ ஒரு பெரிய தவறு பண்ணிவிட்டாய். நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா? சாமர்த்தியமாக பண்ணியிருக்க தெரியுமா? நீ என்ன பண்ணியிருக்க? அவனுடைய ராஜினாமா கடிதத்தை நீ வாங்கிட்ட இல்லையா? அவன் டேபிள் வச்சுட்டு போ, நான் பார்க்குறேன், நான் பார்த்ததுக்கப்புறம் நீ வந்து நான் வக்கீலை பார்க்க கையெழுத்து போட போனோம், அப்புறம் வந்து எடுத்துக்கோன்னு சொன்னில்ல, இப்போ கவரில் வச்ச மாதிரியே இருக்கும் அப்படி எடுத்துகிட்டு போன்னு சொன்னில்ல? சொன்னேன்ல. அப்போ நீ என்ன பண்ணியிருக்க? அந்த ராஜினாமா கடிதத்துக்கு பதிலாக இவனுடைய அந்த முக்கியமான கம்பெனி ப்ராஸ்பெக்ட் சீக்ரெட் இருக்கு இல்லையா, அதை அதில் நுழைச்சி வச்சிருக்க. இது ரெண்டாவது ப்ரூஃப். எதுக்கு தெரியுமா? அவன் பேர்ல ஒரு சார்ஜை நீ ஏற்கனவே அப்பா கிட்ட மறைமுகமா சொல்லி இண்டிகேட் பண்ணிருக்க. என்ன பண்ணிருக்க தெரியுமா? அப்பா கிட்ட என்ன சொல்லுங்கன்னா, வர வர இவன் பேர்ல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படின்னு நீ சொல்லியிருக்க. அதுக்கான ஆதாரம் ரெக்கார்ட்ல இருக்கு. ஏன்னா நீ அப்பாட்ட போன்ல பேசியிருக்க இல்லையா, அந்த போன் ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்கு.
என்ன ரெக்கார்டு தெரியுமா? 2 ரெக்கார்டு வச்சிருக்கோம். ஒன்றும் நீ அப்பாட்ட ஃபோனில் பேசுறத எனக்கு இந்த மணி பேரில் கொஞ்சம் டவுட் இருக்கப்பா, மணியை நம்புறதுக்கு இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்த நான் பேர் சந்தேகப்படுறேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்க. அவ ஒன்றுமே பேச முடியல. என்ன சந்தேகம்னு நீ சொன்ன தெரியுமா? என்ன சந்தேகம்னா, நீனும் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியும் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, 2 பேரை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான முடிவு பண்ணிட்டீங்க. உங்கள் அப்பா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். உங்கள் அண்ணன் வந்தான்னா சொத்து மேலே இருக்க பிரியத்தால் அவன் ஏற்றுக்க மாட்டான், பிரச்சனை பண்ணுவான். அப்படிங்கிறதா நீ என்ன பண்ண? அப்பாவை காலி பண்ணி பழிய அவன் பேரில் போட்டு அதுக்கு காரணமாக இவனையும் மணியையும் உள்ள தள்ளிட்டோம்னாக்க ஈஸியாக கதை முடிஞ்சு போடும் நீ நினச்சிருக்க. அதுக்காக நீ என்ன பண்ண? ஒரு சாமர்த்தியமாக என்ன பண்ண? அவன் மணி என்ன பண்ணிருக்கான்? முத நாளைக்கு அப்பா சாகிறதுக்கு முத நாளைக்கு, அவனை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முத நாளைக்கு உன்னையும் உங்கள் அலுவலகத்தில் உள்ள அதிகாரியையும் ஒரு பார்க்கில் பார்த்துருக்கான். அது எங்கே பார்க்கில் உட்காந்து சுண்டல் சாப்பிட்டு இருந்திருக்கீங்க 2 பேரும். அவன் நீ பார்த்தோன்னே அசந்து போய் தலையை குனிஞ்சுட்ட. அவன் என்ன பண்ணிட்டான்? கொஞ்சம் நின்றுருக்கான். என்னது அப்படி ஷாக்காகி இருந்திருக்கான். இதை அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை வெட்டி போட்டுருவாரு. அவர் டிசிப்ளின்டு பர்சனாலிட்டி. அப்பதான் என்ன பண்ணிருக்கேன்? அப்ப இவன் இடையூறாக இருக்கக்கூடியவன் மணி அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணிவிட்ட. அப்ப மணியை வெளில அனுப்பணும் இல்லையா? அதுக்காக தான் என்ன பண்ணிட்ட? அப்பா சில விஷயங்கள்லாம் மணி மூலமாக நமக்கு வேற ஆப்போனண்ட் கம்பெனிக்கு போற மாதிரி நான் கேள்விப்படுறேன். அங்கேருந்து சில இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துருக்கு, எனக்கும் ஆளுகளாக இருக்கும். அப்பா நம்பாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே உன் பேரில் உள்ள மிகுந்த விசுவாசத்தால் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு? மணியை என்கொயரியே பண்ணவே இல்லை, ஸ்டட்டுன்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அவர் பண்ண ஒரு தவறு அதுதான். அவர் நிர்வாகத்தில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு அதுதான். அதைத்தான் நீ எதிர்பார்த்த. ஏன்னா 2 ஆங்கிள் நீ காயின் அடிக்க பார்த்த. ஒரு கல் 2 மாங்காய். ஒன்று, உனக்கு இடையூறாக இருக்கக்கூடிய மணியை வெளில தள்ளிடணும். 2வது, உங்கள் அண்ணன்ட்டேந்து உங்கள் அப்பாவை காலி பண்ணி உங்கள் அண்ணன்ட்டேந்து நிர்வாகத்தை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சனே. எவ்வளோ சரி பண்ணியிருக்க பார்த்தியானே அப்படின்னு சொன்னப்போ அவளால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா அழறா ரெக்கார்டு இருக்குது. அப்போ தான் அவளை கையில் வழங்கப்பட்டுச்சு. அங்கேருந்து அந்த அதிகாரி ஆயிடுச்சாப்புல. அவனுடைய மொபைல் டேட்டாஸ், டெலிட் பண்ண டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணான். எல்லாம் போட்டிருக்கு. அவன் அதில் ரெக்கார்டு இருக்கு. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எங்கள் அண்ணன் இந்த ஃப்ளைட்டில் வரான், இத்தனை நைட்டு இத்தனை மணிக்கு வருவான், அப்பாட்ட பேசுகிற மாதிரி பேசுவான், அப்போ தான் நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணி உங்கள் அண்ணன் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மர்டரை பண்ணினது நீயே தான் பண்ணியிருக்க. எவ்வளோ சாமர்த்தியமாக நீ மர்டர் பண்ணி உங்கள் அப்பாவை பார்த்தியா? கொலையும் செய்வாள் பத்தினின்னு சொல்லுவாங்க. கொலையும் செய்வாள் அன்பு மகள், சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் பண்ணினியா? நீ ஏமாற்ற முடியாது. எல்லா ரெக்கார்டு கையில் வந்தாச்சு. நீ என்னதான் ஃபிங்கர் ட்ரிப் வரப்படாதுங்கிறதுக்காக மறைச்சு கிளவுஸ் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணினாலும் உன் வீட்டு நாய் இருக்கு இல்லையா, அது ஒரு கிளவுஸை எடுத்து கொண்டு வந்துச்சு. அதில் உன்னுடைய கை ரேகையில் ஒரு சின்ன பிட்டு கிடச்சிது எங்களுக்கு. அதை வச்சு அங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஓ, அப்போ தான் அவளுக்கு நடுக்க ஆரம்பிச்சு, உடம்பெல்லாம் நடுக்க அப்படின்னா இதுதான் முக்கியமான எவிடன்ஸ் எங்களுக்கு. நான் முதல்ல சொல்லலாம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் சர்க்கம்ஸ்டன்சஸ் எவிடன்ஸும். இப்போ உங்களுக்கு வளர்றீங்க இல்லையா, இதுதான் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் எவிடன்ஸ். இதுதான் உங்களை காமிச்சு கொடுத்தது. இப்போ புரிஞ்சுதா? அப்படின்ட்டு அப்படியே காலில் விழுந்துட்டான். அப்பாரு காலில் விழுந்துட்டான். எம்டி காலில் போய் அப்பா காலில் விழுந்துட்டா. அப்போ அண்ணா சொல்கிறான், பைத்தியக்காரி, நீ சொல்லியிருந்தா அப்பாட்ட சொல்லி அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா, அதுக்காக மணியை போய் ஜெயிலில் அனுப்புறியே, எவ்வளோ உத்தமம், அவனை போய் நீ ஜெயிலில் அனுப்புறியே, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு ஒரு கொலையே நீ பண்ணியிருக்கே, நீ அந்த கொலை பண்ணுற அளவுக்கு உனக்கு எங்கே தைரியம் வந்து உனக்கு? அப்படி உனக்கு ஒரு காதல் வேணுமா? உனக்கு தந்தையை விட உனக்கு காதல் முக்கியமா? உனக்கு பைத்தியம் பிடிச்சி உனக்கு? ஆமாம் 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 அடிச்சுக்கிறா. இப்போ அடிச்சு என்ன பிரயோஜனம்? அம்மாவை பாரு, என் நிலைமை பாரு, இப்படி பண்ணிவிட்டே நீ போ, கம்பெனி போ அப்படின்னு. சார் ஆயிஷமுங்க, இவருக்கு பெயிலே கொடுக்கூடாது, வித்தவுட் பெயில் என்னோ போடுங்க அப்படின்ட்டு. சார் நீங்கள் கவலைப்படாங்க சார், இது இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் போகிறதுனால நாங்கள் ஈஸியாக விட்டுற மாட்டோம், நீங்கள் கவலைப்படாங்க அப்படின்னு. அவளையும் அவளுடைய அந்த காதல் இருக்காங்க, கள்ளக்காதல் சொல்லக்கூடாது, அவன் ஒர்க் பண்ணுறவன் தான். அவங்களையும் அவன் 2 பேரையும் பிளான் பண்ணுறாங்க. 2 பேரையும் அழைத்து கொண்டு போக மணியை அழைத்து கொண்டு ஒருவர் வருகிறார். புரிகிறதா? இதுதான் கதை. டடன் 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 டடன். மூச்சா 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 மூச்சா. தலையை வலிச்சிருக்குமே, போர் அடிச்சிருக்குமே, காப்பி டீ சாப்பிடுங்களா? காப்பி டீ சோடா, காப்பி டீ, வின்சென்ட் சோடா, வின்சென்ட் சோடா, காலிமார்க் சோடா, காலிமார்க் சோடா,
முறுக்கு முறுக்கு சாப்பிட்றீங்களா? உங்களுடைய என்ன கமெண்ட்டோ கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து பார்க்கவும். ஐ ஆம் த சோல் ப்ரொடியூசர், சோல் டிஸ்ட்ரிபியூட்டர், சோல் வாட்சர். அதுக்காக கேட்குறேன். ஓகே, பாய் பாய்.